What's up, guys? It's your boy Mukesh Raja back again with another killer workout. Let's get stronger together. So today focus பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா triceps and back தான் நான் வந்து டேய் செவல தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா ஐயோ முன்ன புண்ண தாண்டி பழக்கம் இல்லையே ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கிளிப் எனக்கு இதில் ஆட் பண்ண முடியல அண்ட் ட்ரைசெப்ஸ் கிளிப்ஸும் நான் வந்து என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணல. ஸோ கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை அப்டேட் பண்ணாலுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இதில் எதுக்கு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அதில் தெரியறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் புல்லப்ஸில் இருந்து போயிட்டுருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் ஒரு புல்லப் கூட எடுக்க முடியலை. ஸோ இப்போ வந்து என்னால் ஒரு 3 to 5 வந்து என்னால் பண்ண முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவில் என்னால் எடுக்க முடியல அப்படின்னா நான் ஃபியூ செகண்ட் அதில் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இது உங்களோட கையோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புல்லப்ஸ் எடுக்கிறத கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லேட் புல் டவுன் தான் அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு அதில் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த இடத்த தான் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும். உங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து கையிலையோ உங்கள் ஆர்ம் ஷோல்டரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ஸோ நம்ம எந்த ஒர்க் அவுட் போடுறோமோ அதுக்கான டார்கெட் எதுவோ அங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது என்னோடய 2வது செட். ஸோ நான் என்னோடய ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 12 ரெப்ஸ் வந்து நான் வந்து ஒரு செட்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இது 4வது நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி நான் இதே ரெப்ஸில் தான் போட போகிறேன். ஸோ ஃபியூச்சரில் கவுண்ட்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாக வெயிட் அதிகமாக போட்டு ரெப்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு 12 ரெப்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு போடுவேன். முடிஞ்சது ஒரு 12 ரெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபைனல் செட்டு லேட் புல் டவுனில். ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக வெயிட் போட்டு நம்ம பண்ணுறோங்கிறதோ இல்லை எவ்வளோ ரெப்ஸ் எடுக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. நம்ம எதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறோமோ கரெக்டாக அதை டார்கெட் பண்ணி எங்கே ஃபோக்கஸ் அங்கே தான் வச்சு பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான ஒர்க் அவுட்ஸ் அதோட கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். உங்களால் அந்த இடத்துல ஃபோக்கஸும் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேண்ட் பவர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமிங்கில் உங்களால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் புல் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேரில் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஜிம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ நிறைய ஸோ இப்போ நான் நிறைய ஆன்லைன் சோர்ஸில் இல்லை ஏதாவது யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து யாரும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் புல் டவுன் பண்ணுறது மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. எதனால நான் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். எனக்கு அந்த இடத்துல நம்ம பண்ணும்போது எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை பண்ணும்போதே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த 3 செட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணால் ஏதாவது இன்ஜுரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணல, அது எதுவும் பண்ணல. ஸோ இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நானுமே இதில் புதுசு தான், நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க வெளியே, அதை அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டு தானா இல்லை அது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் சொல்கிறதையும் பிளைண்டாக எடுத்துக்காம ஸோ அதில் வந்து கற்றுக்கிட்டு அது கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டட் புல் ஓவர். ஸோ உங்களோட செஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட் மோஷனில் பண்ணுங்க. நல்ல பாடி ஸ்குவீஸ் பண்ணுங்க பேக்கில். ஸோ செம்மையாக ஃபயர் ஆகும். அந்த ஃபீலிங் செம்ம ஃபீலிங்காக இருக்கும். இல்ல பீலிங்கான்னு கேட்கறேன், எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒர்க் அவுட் போடும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலன்னா அது அடுத்த ஆளாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக இருக்குமான்னு தெரியல. மோட்டிவேட் சொல்ல முடியாது, ஒரு ஆர்வமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஃபார்மேஷனில் கூட ஏதாவது மேபி ஏதாவது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ அந்த மிஸ்டேக் யாராவது ஃபைண்ட் பண்ணீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ நான் அதை திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் கண்டினியூ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் புதுசாக. ஸோ இப்போ நான் பண்ணுறதுமே எல்லா ஒர்க் அவுட்டுமே கரெக்டாக அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் என்னோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ இருந்தாலும் என்ன ரீசன் அப்படின்னா நான் டெய்லி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இதில் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறனால. இப்போ நான் 6 மந்த் வந்து இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 6 மந்த்தில் என்னால் அந்த பாடி கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ நம்ம அதுக்கான முயற்சி மட்டும் தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 6 மாதத்தில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது 4th மூவ் T-bar row. I love this one. This that thick back look. ஃபார்ம் கரெக்டாக போடுங்க, எந்த ஒரு ஜக்கிங்கும் இல்லாமல் ஸ்பீடாக போடாதீங்க. நல்லா ஃபீல் பண்ணி பொறுமையாக போடுங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மிடில் பேக்கில் ஃபுல் டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து T-barல தான் நல்ல ஃபோக்கஸ், எனக்கு நல்ல டென்ஷன் அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டம்பிள் ப்ரெஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நிறைய செட் எடுத்திருந்தேன், ஆனால் பட் நம்ம கிளிப்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுவீங்க, ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியலை. பட் என்னோட ஆசை என்னென்னா நான் எல்லா கிளிப்ஸுமே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஃபைனலாக வந்து டெய்லியும் வந்து என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எனக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பட் இருந்தாலும் அது நம்ம எல்லா வீடியோவும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, பார்க்கறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய கிளிப்ஸ் வந்து நான் ஆடும் பண்ணல. என்னால் சில கிளிப்ஸ் எடுக்க முடியல, அது ஒரு ரீசனாக இருந்தாலும் இதுவும் ஒரு ரீசன். ஸோ எப்பவும் போல் ஸோ நெக்கில் ஒர்க்கவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்கு போட்டேன். ட்ரைசெப்ஸ்க்கான கிளிப்ஸ் என்கிட்ட இல்லை, பட் ட்ரைசெப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸும் நான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டேன், பட் வீடியோவில் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். And that's it for day 4. Even thought I missed a few clips. I stayed consistent.
And that's what really matters. Every workout, every rep counts toward the goal. If you are following along, drop a comment and let me know your progress. Don't forget to like, share, and subscribe. And guys, see you all in the day 5. Stay strong and stay consistent.